ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். கம்பத்தில் இருக்கிற என்னோட நண்பன்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், சுருளி அருவியில் தண்ணீர் வருதா, குளிக்க அனுமதிக்கிறாங்களா, அதை சொல்லு அப்படின்னு. ஏன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஏதோ வெள்ளம் இருந்து தடை விதிச்சிருந்தாங்களாம். 10 ஆகஸ்ட்டில் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி அனுமதிக்கிறாங்க வாப்பா அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு புறப்பட்டு போயிட்டேன். அவங்க வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டு, எப்பா நான் நிர்வாகம் பண்ணுற ஒரு கோயில் இருக்குது வந்து பாரு அப்படின்னா. சரின்னு போய் அந்த கோயிலை பார்த்தேன். ரொம்ப அழகாகவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன். அவனுக்கு ஒரு வாழ்த்து. இப்போ அங்கேருந்து நாங்கள் சுருளி நோக்கி போகணும். விருதுநகர்லேருந்து கூகுள் மேப்பு இப்படி வழிகாட்டுது. நான் திருமங்கலம், உசிலம்பட்டி, தேனி வழியாக போயிட்டேன். கம்பத்திலிருந்து இந்த ரோடு சுருளிப்பட்டிங்கிற ஊருக்கு போகுது. சிங்கிள் ரோடு தான். பக்கத்தில் லெஃப்டில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரிவர் தான் முல்லை பெரியாறு. முல்லையாறுன்னு இந்த பகுதியில் கலவைக்கெல்லாம் சொல்கிறாங்க. இது முல்லையாறுனா சுருளி ஆறு எதுன்னு கேட்டேன். சுருளி அருவியிலேருந்து வரக்கூடிய அந்த நீர் சுருளிப்பட்டிங்கிற இடத்துல இந்த முல்லையாரோட கலந்துருதான். இந்த நீர் பாருங்கள், இது எங்கேருந்து வருதுன்னா முல்லை பெரியாறு லேக்கிலேருந்து லோயர் கேம்பில் மின்சாரம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த நீரோட தான் அந்த சுருளி அருவியிலேருந்து வரக்கூடிய நீர் கொஞ்சம் தூரம் இப்போ நம்ம போவோம்ல சுருளிப்பட்டி, அந்த இடத்துல கலந்துக்கிறது. அதாவது இயற்கையாக மலையில் உருவாகி சுருளி அருவியாக விழுந்து அப்படியே ஆறாக ஓடி வந்து லோயர் கேம்ப்லேருந்து மின்சாரம் எடுத்துகிட்டு மீதமாக திருப்பி விடக்கூடிய அந்த நீரோட கலக்குது. இந்த தகவல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு சொல்கிறவங்க வீடியோவை நகட்டி விட்டு பாருங்கள். பூகோள விரும்பிகளும் மாணவர்களும் கண்டிப்பாக இதை படிச்சுட்டே போங்க. கம்பத்துலேருந்து வரக்கூடிய அந்த சிங்கிள் ரோடு இந்த இடத்துல உத்தமபாளையத்துலேருந்து வரக்கூடிய அகலமான ரோட்டோடு சேர்ந்துருது. இதில் அப்படியே ரைட்டு தொடர்ந்து பயணிக்கணும் கொஞ்சம் தூரம். சுருளி அருவிக்கு போகிறதுக்கு 3 வழி இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் கம்பத்துக்கு வராமலே உத்தமபாளையத்துலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது, வந்துடலாம். கம்பம் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு வழி இருக்குது. நான் என் நண்பனை பிக்கப் பண்ணணுங்கிறதுக்காக கம்பத்துக்கு உள்ளே கூடி வந்துக்கிட்டு இருக்கேன். சுருளிப்பட்டிக்கு வந்துட்டோம். அழகான கோயிலெலாம் இருக்கே. தட்டு வண்டி பந்தயத்துக்கு தயார் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த ரேக்லா ரேஸ்ன்னு சொல்லுவாங்களே அது. பரவாயில்லையே, சுருளிப்பட்டின்னு சொல்கிறாங்க. ரோடு அகலமாக இருக்கே. 2 வீலரில் வரவங்க எப்படி வேணாலும் வரலாம். திண்டுக்கல், மதுரை பகுதிகளிலிருந்து காரில் வர்றவங்க உத்தமபாளையத்திலே விலையிடுங்க. ஏதோ குகைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. இந்த பகுதிக்கு வந்ததுமே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அவ்வளோதான், டோல்கேட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த டோல்கேட்டில் 20 ரூபா கட்டணம் வசூலிப்பாங்க. இது வாகன நுழைவு கட்டணம். 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே ஈக்காக்க கிடையாது. இப்போ 2 பக்கமும் கடைகள்லாம் இருக்குது. சுருளி ஆறு இந்த பாலத்துக்கு அடியில் கூடி ஓடி சுருளிப்பட்டிங்கிற இடத்துல லோயர் கேம்ப் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வரக்கூடிய அந்த முல்லையாத்து தண்ணியோடு சேர்ந்துருது. எய்த்தாப்பில் தெரியுதுல, அதுதான் அருவி பகுதிக்குள்ளே நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸு. 2 பக்கமும் கடைகள் இருக்குது. தின்பண்டங்கள் எது வேணாலும் வாங்கிக்கிடலாம். சரவணை காரை பார்க் பண்ண போயிட்டான். நானும் என் ஃப்ரெண்டும் என்ட்ரன்ஸ் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். சரவணை வர்ற வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மாங்காய், பழ வகைகள், பணியாரம், வடைகள், இப்படி என்னென்னமோ வச்சுருக்காங்க. சுருளி அருவி சூழல் சுற்றுலா, வித்தியாசமான பேராக இருக்கு. இங்கே கட்டணம் மற்றும் திறப்பு நேரம்லாம் எழுதி போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய மரம், ரொம்ப காலமாக நின்றுக்கிட்டு இருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு இந்த மரத்தை நம்ம தொட்டு பார்க்குறது மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தில் போகலாம் வரலாம். இப்போ அதை தடுத்து வச்சுருக்காங்க. தானி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தான் அதில் எழுதியிருக்கு. எத்தனை ஆண்டுகள் பழமையானதோ பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான். தொடக்கத்தில் நம்ம வாகன நுழைவு கட்டணம் செலுத்தணும். இங்கே தான் ஆட்களுக்கான நுழைவு கட்டணம் வாங்கணும். பெரியவங்களுக்கு 30 ரூபா, சிறியவங்களுக்கு 20 ரூபா. சிறியவங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, அதாவது 5 வயசுலேருந்து 12 வயசுக்கு உட்பட்டவங்களை சிறியவங்களாக சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வாகன வசதி இருந்துச்சுல இங்கேருந்து அருவிக்கு போகிறதுக்கு. இப்போ காணோம் வண்டிகள்னு கேட்டேன். அதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு தெரியல. இந்த இடத்துல நுழைவு சீட்டை கொடுத்துட்டு போகணும். அவங்க ஒரு செக்கிங் பண்ணுவாங்க, பேக் இருந்துச்சுன்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது கொண்டு போகிறாங்களா அப்படின்னு. மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி தான் இங்கேருந்து என்னென்ன சுற்றுலா இடங்கள் இருக்குது இந்த பகுதிகளில் அப்படின்னு போட்டிருக்காங்க விவரம். சிறியவர்கள் விளையாடுறதுக்கு ஒரு பூங்கா மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இந்த விளையாட்டு சாதனங்கள்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. வீசிட்டு போகிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இதுக்குள்ளே போட்டு போகலாம். அதை நம்ம மக்கள் தான் யோசிக்கணும். நான் அதை எதுக்குள்ளே போடுறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் போய் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சரவணை சொன்னால் பிறகு தான் இதுக்குள்ளே போய் போட்டேன்.
சும்மா வீடியோக்காக நானே பாட்டில் கீழே போட்டு எடுத்துக்கொண்டு போடலைங்க, நிஜமாகவே கிடந்ததை தான் எடுத்து போட்டேன். சுருளிப்பட்டியிலிருந்து டோல்கேட் வரைக்கும் வர்றதையும் அந்த டோல்கேட்லேருந்து உள்ளே நுழையிறதையும் கூகுள் மேப்பில் காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. இது என்னடா அது பொந்து, ஆளே உள்ளே போய் உட்காந்துக்கலாம் போல இருக்குது. இங்கேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. நடந்தே போகணும் அருவிக்கு. முன்னாடி வாகனம் இருந்துச்சு, இயலாதவங்க முடியாதவங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் நடந்து தான் போகணும்னு சொல்லியாச்சு, எல்லோரும் போகத்தான் செய்கிறாங்க. நடப்பது ஆரோக்கியம் தானே. நானும் என் நண்பனும் 40 ஆண்டுகால கதைகளை பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். அவன் கம்பத்துக்காரங்கிறதுனால இந்த ஏரியாவெலாம் அத்துப்படியாக இருக்கும். நாம் எப்போவாவது போகிறவங்க. நான் இதோட ஒரு 4-5 முறை போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை இது எங்கள் ஏரியா, உள்ளே வராதுன்னு இது சொல்லவே இல்லை. நம்மளை பார்த்து பார்த்து பழையிடுச்சு போல இருக்குது. அவங்கள எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வனத்துறை அட்வைஸ் பண்ணுது. ஆனாலும் சிலர் கேட்கறது இல்லை. வந்தோமா, இயற்கையை ரசித்தோமா, அருவியில் குளித்தோமா, போனோமான்னு இருக்கணும். இந்த வேலையை செய்யவே கூடாது. சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன தான் அடிக்கடி மனிதர்களை கண்டு பழகிட்டாலும் பக்கத்தில் நடக்கும்போது ரொம்பவே உஷாராக போகிறாங்க இவங்கெல்லாம். ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க, புதுசாக இருக்குது. இந்த பக்கம் மலையில் ஏறி போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்னு என் நண்பன் சொன்னாப்புல. இப்போல்லாம் அனுமதி கிடையாது. இந்த பாலம் இன்றைக்கி நேற்று பாலம் கிடையாது, பழமை மாறாமல் இருக்குது. எப்படியும் ஒரு 50 வருஷமாக இருக்கும் போல் இருக்குது. இந்த பாலத்தில் 2 பக்கம் தடுப்பு கம்பிகள் இருக்குது. எதுக்குன்னு தெரியுமா? ஆட்கள் குளிச்சுட்டு வர அந்த ஈர துணி இதுகளை ஆற்றுக்குள்ளே வீசிட்டு போயிடுறாங்களாம். அதை எப்படிங்க இந்த மக்கள் ஈர துணிகளை இந்த தண்ணியில் வீசிட்டு போகிறது? இயற்கை கொடுத்த கொடையை எப்படி நம்ம கொண்டாடணும்? நம்ம மாநிலம் தவிர்த்து வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளையும் காண முடிஞ்சது. ஏன்னா அவங்க பாஷையை வச்சு சொல்கிறேன். தூரத்தில் சன்னமான ஒலியாக கேட்டுக்கிட்டு இருந்த அருவி சத்தம் பக்கத்தில் வர வர கூடுதலாக கேட்குது. அருவியில் குளிச்சுட்டு வர மக்கள் மனசில் சந்தோஷம் இருக்குங்கிறத அவங்க முகங்களும் நடவடிக்கையும் காட்டுச்சு. அருவிக்கு பக்கத்தில் வந்த உடனே இந்த இடத்துல ஓங்கி உயர்ந்த மரங்கள் நம்மளை அன்போடு வரவேற்கிறது மாதிரி இருக்கும். இயற்கை விரும்பிகளின் கண்களுக்கு அற்புதமான ஒரு விருந்து. ஒளிப்பதிவாளர் சரவணனுக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது. அவ்வளவுதான், அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். முன்பெல்லாம் அந்த வனத்துறை வாகனங்கள் இங்கே வரைக்கும் தான் வரும். இங்கே வந்து நின்று இறக்கி விடும், ஏற்றிட்டு போகும். அதெல்லாம் ஒரு காலம். சரி, அதை பற்றி பேசி என்ன, அதான் நிறுத்தியது தானே. சந்தன வேம்புன்னு ஒரு அழகான மரத்தை பார்த்தேன். சந்தன வேம்புனா என்ன, அதன் பயன்கள் என்னங்கிற விவரம் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். வனத்துள் நாம் நடந்து வந்த பாதையை பாருங்கள். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நல்ல வெள்ளம் இருந்துச்சான். அனுமதி மறுக்கப்பட்டுருந்துச்சான். அனுமதி கிடச்சதுமே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான் என் ஃப்ரெண்டு. கொஞ்சம் படிகள் இருக்கும், அதில் ஏறி தான் அருவியை போய் அடையணும். சரி, அருவிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அருவியை பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த அருவி 150 அடி உயரத்துலேருந்து விழுகிறதா சொல்கிறாங்க. இதோடைய நீர் சோர்ஸ் எதுன்னு தெரியுமா? இந்த அருவிக்கு மேலே இருக்கக்கூடிய மேகமலை, ஈத்தக்காடு, அரிசிப்பாறை, தூவானம் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் பெய்யக்கூடிய மழை நீரானது கலெக்ட் ஆகி இதுக்கு மேலே உள்ள ஒரு இடத்துல தேங்கி அதுக்கப்புறமா அருவியாக கொட்டுதுங்கிறாங்க. சரிப்பா, இந்த விவரத்தையெல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறேன். குளிக்க வரையா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, நான் வரல, நீ போன்ட்டான். அதனால் இந்த பர்ஸு, வாட்சு இதெல்லாம் சரவணன்ட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் குளிக்கிறதுக்கு. இங்கேயும் நீர்வீழ்ச்சிக்கு கீழே போகுதில் அந்த நீர், அந்த பாறைகளெல்லாம் துணிகள் கிடந்தது. அப்போ அந்த தம்பிகிட்ட நான் கேட்டேன், இது என்ன தம்பி இப்படியெல்லாம் போட்டு போகிறாங்கண்ணா? நாங்கள் என்ன தான் பண்ணுறது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. சரவணை கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிட்டான். அதனால் க்ளோஸில் அவனால் படம் எடுக்க முடியலை. ஜூம் பண்ணியிருக்கலாம், அதையும் இப்போ விட்டுட்டான் போல இருக்குது. அதனால தான் கையை காட்டிக்கிட்டு இருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கோ பிறந்து எவ்வளியோ தவழ்ந்து நடந்து இங்கே அருவியாக விழுந்து பின் நதியாக ஓடி இடையே மற்றொரு நதியுடன் சேர்ந்து மக்களுக்கு பயனளித்து 3வது ஒரு பெருநதியுடன் சங்கமித்து பின்னொரு அணையில் தேங்கி அதன்பின் நீண்டதொரு பயணம் செய்து கடலில் சங்கமிக்கும் இந்த அழகிய சுருளியில் நிற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
எனது ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அழகான குளியலும் முடிந்தது. என் நண்பன் கேட்டான், எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு. எனக்கு என்னுள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி கவிஞன் லேசாக எட்டி பார்த்தான்னு வச்சுக்கிறலாம். இது கவிதைன்னு சொல்ல முடியாது. மழை தந்த நீர் மனம் தேடிய இன்பம் சுருளி தந்த அன்பு மழையில் நானும் கொஞ்சம் நனைந்தேனடா அப்படின்னு சொன்னேன். இந்த புதிய படிக்கட்டுகள் கட்டுறதுக்கு முன்னாடி நான் இப்போ நடந்து போகிறேன்ல, இதுதான் முன்னாடி இருந்தது. அது இப்போ கைவிடப்பட்டது. ஏன்னா புதுசு வந்து ரொம்ப அழகாக கட்டிட்டாங்க. முன்னாடி இருந்தது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தது மாதிரி இருந்தது. இங்கே முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது குளிச்சுட்டு வந்தவொடனே உடை மாற்றுவதற்கு அறை இருக்குது. அந்த அறையில் வேறு ஒன்றும் இருக்காது, ஈரமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனமாக நின்றுக்கிட்டு உடை மாற்றணும். நனையாத துணிகளை தொங்க போடுறதுக்கு கம்பிகள்லாம் வச்சுருக்காங்க, ஹேங்கர்ஸும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் மாதிரி இங்கே ஒரு மரம் கிட்டத்தட்ட 40 டிகிரி சாஞ்சிக்கிட்டு நிற்கிது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி. மகிழ்வோடும் மன நிறைவோடும் நானும் என் நண்பனும் கீழே இறங்குறோம். ஆகஸ்ட் 10 அருவியில் குளிக்க அனுமதின்னு கேள்விப்பட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மக்கள் இங்கே ஒரு 90% பேர் அருவியில் குளிக்கிறதுக்காக மட்டும்தான் வராங்க. ஒரு 10% வேணால் இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு வருவாங்களா இருக்கும். சரவணன் கார் பார்க்கிங்கில் போய் வண்டி எடுத்துகிட்டு வர போயிட்டான். வர்ற வழியில் இந்த திராட்சை தோட்டம் என்னை வெகுவாக கவர்ந்தது. என்னன்னு பார்க்கலாம், கொஞ்சம் பொறுங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த கொடி முந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, இதோடைய விளைச்சல் கம்மியாக இருக்குது. ஒரு கொத்தில் கம்மியான பழங்கள் தான் இருக்குது. திரும்பி வரும்போது வீரபாண்டியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் கோயிலில் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தோம். இங்கே முதல்ல எல்லோரும் இந்த கருப்பசாமியை வணங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. இந்த இடத்து வரைக்கும் நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கிடலாம். அப்புறம் கோயிலுக்கு உள்ளே போகும்போது ஸ்ட்ரிக்டாக அனுமதி கிடையாது. அதனால் இப்போ கேமராவை ஆஃப் பண்ணியாச்சு. அங்கேருந்து அப்படியே வீரபாண்டி தத்தனையை பார்க்கலாம்னு வந்தோம். இப்போ புதுசாக கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. இந்த இடத்த நீங்கள் நிறைய சினிமா படங்களில் பார்த்துருக்கக்கூடும். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு அழகான இடம், பார்த்துக்குங்க. ஆனால் எப்போவுமே இந்த இடம் அசுத்தமாக தான் இருக்கும். அது என்னன்னே தெரியலை. மக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை. இந்த பகுதியை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். சுருளி அருவிக்கு போனவன் என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆற்றை காட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுனால தான் காட்டிகிட்டு இருக்கேன். வீரபாண்டிங்கிற இந்த ஊரின் பெயர் காரணமே வரலாற்று சிறப்பு உள்ளதுங்க. இப்போ நம்ம பூகோளம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால வரலாறை ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இதை பார்ப்போம். வீரபாண்டிங்கிற இந்த ஆறு இந்த இடத்துல தான் அந்த பேரில் இருக்கே ஒழிய இது முல்லை பெரியாறுலேருந்து வர்ற தண்ணி தான். உத்தமபாளையம் வரைக்கும் அது முல்லையாறுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வீரபாண்டி ஆறுன்னு சொல்கிறாங்க. இது இந்த பகுதியில் நெல் விளைச்சலுக்கு முப்போகம் விளை வைக்க பெரும் பங்காற்றுது. இது வீரபாண்டியை கடந்து ஓடி தேனி பக்கத்தில் இருக்கிற அரண்மனை புதூர் வழியாக குன்னூருங்கிற இடத்த போய் அடையுது. குன்னூருங்கிற இடத்துல வைகை நதியோட கலக்குது. இது அந்த குன்னூர் வைகை டேமுடைய மேற்கு பகுதியில் இருக்குது. இதென்னப்பா தேனியை காட்டுறேன்னு கேட்குறீங்களா? காரணம் உண்டு. தேனியில் ஆத்துமேடு பகுதியை கடக்குது இந்த கொட்டக்குடி ரிவர். இந்த கொட்டக்குடி ஆறை தான் தேனி மக்கள் அன்போட தேனி ஆறுன்னு அழைக்கிறாங்க. ஆனால் குரங்கணியிலேருந்து வரக்கூடிய அந்த கொட்டக்குடி ஆறு அப்போயெல்லாம் சுத்தமான நீராக வந்து தேனியை வந்து அடைஞ்சதும் கழிவு நீராக மாறிடுது. இந்த பாருங்க எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து சேருது. நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, தேனி ஆறு தான் கொட்டக்குடி ஆறு, முல்லை ஆறு தான் வீரபாண்டி ஆறு. இந்த தேனி பகுதியில் தான் முல்லை ஆறு, கொட்டக்குடி ஆறு, வைகை ஆறு மூணும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி போட்டு வைகை டேமுக்கு வந்து சேருது. இதுதான் வைகை அணையோட என்ட்ரன்ஸு. நான் உள்ளே போகலை, நண்பர்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன். வைகை டேமில் உள்ள பூங்கா இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டு. வைகை டேமோட கிழக்கு பகுதியை பார்க்கலாம். இந்த டேம்லேருந்து வெளியேற்றப்படுற நீர் தான் வைகை என்ற பெயரிலேயே மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கடலில் போய் கலக்கிறது. பொதுவாக மக்கள் வைகை நதி அப்படின்னு சொன்னோன்னா அது வருசநாடு மலைப்பகுதியிலேருந்து பிறந்து வரக்கூடிய மூல வைகையை மட்டும் காட்டுவாங்க. அதுதான் ஆண்டிப்பட்டி டேமுக்கு வருது அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இதோ தெரியுதே, இந்த வைகை டேமுக்கு உள்ளே இருக்கிற நீரில் லோயர் கேம்ப்லேருந்து வரக்கூடிய முல்லையாற்று தண்ணி இருக்குது,
நான் போயிட்டு வந்த சுருளி ஆற்று தண்ணி இருக்குது, குரங்கணியிலேருந்து வரக்கூடிய கொட்டக்குடி ஆற்று தண்ணி இருக்குது. வைகை நதி எப்படி அதெல்லாம் இதன் முகத்துவாரத்திலே விழுங்கிடுதோ அதே போல் மனிதர்களும் இந்த நதிகளை மறந்துடுறாங்க. அதுதானே இயற்கை நியதி. இந்த நீண்ட நெடிய நீர் பயணமானது எத்தனை கிளை கதைகளை உள்ளடக்கி பாய்ந்து வருகிறதோ யாருக்கு தெரியும். மழையும் மழையும் பிழை செய்யாதிருந்தால் உழைப்பவர் வாழ்வு உண்மை மகிழ்வை பெறும். இப்படிப்பட்ட கற்பனையில் வந்துக்கிட்டு இருந்த என்னைய கனமழை பெய்து கண்களை திறக்க வச்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.